பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பின்பகுதி: தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது என்பதாக கூறுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இரட்சிப்பின் வசனம் ஆண்டவர் கொண்டு வந்த அந்த சுவிசேஷம், அந்த நற்செய்தி அறிவிக்க எந்த இடத்துலலாம் இருள் இருக்கோ அங்கெல்லாம் ஒளி தானா வருங்க. எந்த இடத்துலலாம் சமாதானம் இல்லையோ சமாதானம் தேடி வருங்க. மீட்பு கொண்டு வரும், வியாதியை மறைய பண்ணும், பிரச்சனைகளை மாற பண்ணும். இந்த இரட்சிப்பின் வசனத்துக்குள்ள அவ்வளவு வல்லமை இருக்குது. சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த இரட்சிப்பின் வசனத்தை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறேன்னு தான் சொல்றாரு. நீங்க தேவனுக்கு பயந்த பிள்ளைகளா இருந்தா கண்டிப்பா அனுப்பப்பட்ட இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய இரட்சிப்பின் வசனம் எங்களை நோக்கி அனுப்பப்பட்டதினால் கிடைத்த மீட்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.